வணக்கம் மக்களே, நான் தான் கார்த்தி. இது உங்களுக்கு கேடி பேர்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேர்ட்ஸுக்கு எந்தெந்த வகையிலாம் நம்மளுக்கு டிசீஸ் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம வாங்கிட்டு வரது தான் இருக்குது. நம்ம ஒரு பெட் ஷாப்லேயோ இல்லை ஒரு ஃபார்ம்லேயோ இப்போ வாங்கிட்டு வரும்போது அந்த பேர்டு சிக்காக இருந்தால் நம்ம பேர்டுக்கு சிக்காக வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பேர்டுக்கு மேக்ஸிமம் ஏரில் பரவக்கூடிய டிசீஸ் தான் அதிகமாக வரும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம எங்கேயாச்சும் இருந்து வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சேஃப்டியாக தான் வாங்கிட்டு வரணுமே தவிர, நம்ம மட்டும் போகணுமா, போய் அந்த போர்டை எடுத்து போடுங்க, கலர் நல்லா இருக்குது, பரவாயில்ல, குதிக்கினாலும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துன்னு வரக்கூடாது. எல்லாம் பார்த்து செக் பண்ணி எல்லாம் ஆக்டிவாக இருக்கிற போர்டாக எடுத்துனுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பேர்டே சில டைமில் சிக்காக இருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து கோல்டு ஓவராக இருக்கும். நம்ம பேர்ட்ஸுக்கு கோல்டு வராத மாரி பார்த்துக்கணும். கோல்டு எப்படிலாம் வரும்னா, நீங்கள் கோல்டு வரத்துக்கு ப்ரிவென்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கேஜ் ஃபுல்லாக சுற்றி நைட் டைமில் கவர் மாரி பண்ணுறங்க. ஒரு ஷீட்டோ இல்லை ஒரு தார்பாலினோ எடுத்து போட்டு கவர் பண்ணிங்க. அப்போ தான் அந்த கோல்டு ஏர் உள்ளே போகாமல் இருக்கும், பேர்ட்ஸும் சிக்காகாமல் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். அந்தமாரி பட்ஜி ஸ்டிக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி டைமில் கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் கொடுக்காது. ஹெல்த்தி ஃபுட் தானே, பீட்ரூட்ஸ் அப்புறம் கேரட்ஸ் அந்தமாரி ஹெல்த்தி ஃபுட்ஸாக மட்டும் கொடுத்துக்க பாருங்கள். இதுவே பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒன்று மட்டும்தான். டெய்லிக்கும் வாட்டரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்தமாரி டைமில் ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்பவும் ஆல்கேஸ் வந்து வாட்டரில் ப்ரெசண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, வாட்டரை டெய்லியும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் வாட்டரை சேஞ்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் டெய்லிக்கும் ஆல்கே ஃபார்ம் ஆகி அதுவே பேர்ட்ஸுக்கு சிக்காகி ஒரு மாதிரி பசன்னு தண்ணிலாம் வாட்டர்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு பேர்ட்ஸ் அதை ட்ரிங்க் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதுவே சிக்கு வச்சுருந்தா சிக்குக்கும் அதுவே அஃபெக்ட் ஆகும். ரொம்ப பார்த்து சேஃப்டியாக இந்தமாரி டைமில் இருங்க. அதுவும் வேறு இப்போ நியூ டிசீஸ் ஒன்று வந்திருக்கு பேர்ட்ஸுக்காக, ரொம்பவுமே ஹையாக பரவிட்டு இருக்குது. நம்மளுக்கு வராத வரைக்கும் சேஃப்டி வந்ததுன்னா அப்புறம் நம்மளால் தாங்க முடியாது. இப்போ பட்ஜிஸ் வச்சுக்கிறதுங்க ஓகே, பெரிய காக்டைல் ரேட் ஹையாக இருக்கும், ஆஃப்ரிக்கன் மக்காவ் கொக்கட்டோ அந்தமாரி வச்சுருக்கவங்களாம் ரொம்பவும் அடிபடுவாங்க. அவங்களையும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நீங்கள் ஃபார்மில் போய் இல்லைனா இப்போ போய் ஃபார்மில் வாங்க போகிறேன் நான் பேர்டு, எனக்கு இப்போ வேணும், இப்போ என்கிட்ட வாங்கியே ஆகணும், இப்போ என்கிட்ட பேர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்லேயோ இல்லை பெட் ஷாப்லேயோ போய் வாங்க போகிறீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு சிக்காகாத போல் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு 10 days இல்லைனா 15 days குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்து தான் நீங்கள் அப்புறமேட்டா உங்கள் பட்ஜெஸ் கூட சேர்த்து விடணுமே. காலனியாக வச்சுருந்தாலும் காலனியில் சேர்த்து விடலாம் குவாரண்டைன் பண்ணிட்டு. இப்போ பேராக விட்றீங்கன்னா அதுக்கும் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். என்கிட்ட மேல் இல்லை ஃபீமேல் வாங்கிட்டு வந்தேன்னா அப்போ விட போகிறா அப்படின்னு ஆகணும். 10 நாள் குவாரண்டைன் தனியாக வச்சுட்டு அதை ஹாஸ்பிட்டல் கேஜில் போட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து அது தேவையான மெடிசன்லாம் கொடுத்துட்டு அப்புறமேட்டா தான் நீங்கள் அதோட ஜாயின் பண்ணி விட்றணும். அப்படி விட்டிங்க மட்டும்தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு மெடிசன் பற்றி வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ ஒன்று போடுறேன் மெடிசனுக்காக என்னென்ன மெடிசன்லாம் பட்ஜெட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.